ஹலோ கைஸ், நான் உங்கள் பரத். இன்றைக்கி வழக்கம் போல் காலேஜ் கிளம்பிட்டோம். என்னடா வீடியோவே ஒழுங்காக வரலான்னு பார்க்காதீங்க. சில பல காரணங்களை என்னால் போட முடியல. இனிமேல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இதான் என் காலேஜ். நானும் கிளாஸ் ரூமுக்கு போனேன். கிளாஸ் ரூம் போய் பார்த்தா யாருமே இல்லை. சரி, பசங்களை கூட்டிகிட்டு டீ குடிக்கலான்ட்டு டீ கடைக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் இவனுங்க வர வழியில் ஏன்டா இந்த காலேஜில் வந்து சேர்ந்த பஸ்ஸு வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குதுன்னு அவன் காலேஜை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தானுங்க. அப்புறம் நாங்களும் டீ வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். ஒருத்தன் மட்டும் டீயே குடிக்காமல் இருந்தான். ஏன்ட்டு பார்த்தா கடைசியில் பார்த்தா அவனுக்கு மட்டும் பூஸ்ட் போட்டு தராங்க. இப்போ மட்டும் இல்லை, எப்போ வந்தாலும் சரி நாங்கள் 10 ரூபா டீ தான் வாங்குவோம். ஆனால் அவனுக்கு மட்டும் அவன் மாஸ்டர் என்ன பண்ணுவார் தெரியல, பூஸ்ட் போட்டு தருவாரு. இவன் மாஸ்டர் கிட்டே பேச்சு போட்டு அவரை பழகி வச்சிருக்கான். எப்போ வந்தாலும் சரி பூஸ்ட் தான் குடிப்பாரா, இல்லைன்னா குடிக்க மாட்டாராம். அப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு டீயை குடிச்சிட்டு கிளாஸை கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா முதல் கிளாஸ். இந்த கிளாஸ் எதுக்கு தான் நடத்துறாங்கன்னு தெரியல கவர்மெண்ட். எங்களுக்கும் ஒன்றும் புரியல, அவங்க என்ன சொல்றாங்கன்னு எங்களுக்கும் ஒன்றும் புரியல. நேரம் நடத்தலாம் ஒன்றுமே புரியாது. இவங்க வேற ஆன்லைன் கிளாஸ்னு வச்சு அதை வேற கடுப்பு. நாங்களும் ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கிற பேரில் ஃபோனை நோண்டுறோம், லேப்டாப் வச்சு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்களும் முடிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் காலேஜ் முடிஞ்சிச்சு, நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் போகும்போது தான் ஃப்ரெண்டு சொல்கிறேன், இன்னைக்கு சித்தலூர் திருவிழாடா, நாளைக்கு வந்து தேர் இருக்கிறாங்கடான்ட்டு. அப்புறம் வீடியோ எடுக்க கண்டென்ட் இல்லையான்ட்டு சரி நானும் இதே கண்டென்ட்டாக வீடியோ எடுத்து போடலான்ட்டு நானும் துருவம் வந்துட்டேன். அப்புறம் நானும் துருவம் வந்தோடனே பசங்களாம் வாடா சித்தலூர் போயிட்டு வரலான்ட்டு கூப்பிட்டானுங்க. அப்புறம் நானும் சித்தலூர் கிளம்பிட்டேன். அப்புறம் நாங்களும் சித்தலூர் கோயிலை ரீச் ஆகிட்டோம். அப்புறம் நாங்களும் கோயில்கிட்ட வந்தோம். சுத்தமாக கூட்டம் இல்லை. காலையிலே மயான கொள்ளை அடிச்சிருப்பாங்க. இதான் கோவில். அப்புறம் நாங்களும் சரி கோயிலை சுற்றி வரலான்ட்டு கிளம்பி. நாளைக்கு தான் தேர் திருவிழா. இங்கெல்லாம் செம்ம கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு தான் கூட்டம் கம்மியாக இருக்கு. இந்த தேர் தான் நாளைக்கு இழுக்க போகிறாங்க. இதான் தேர். நாங்களும் சரி கடையெல்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் போனோம். இவனுங்க அங்கே கம்முன்னு இருக்காம அந்த சின்ன பசங்க விளையாடுற இதில் போயிட்டு இவனை ஏற்றுங்க 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 எல்லா கடையிலையும் போயிட்டு இவனுங்க கேட்டுட்டு இருக்கானுங்க. அவங்களும் தம்பி சின்ன பசங்க பண்ணுறாங்க, இவனுங்க பரவாயில்ல அப்பயே ஏற்றுங்கன்றானுங்க. இவனுங்க தொல்லை வேற தாங்க முடியல. கையில் 10 ரூபாய் காசு இல்லை, ஆனால் எல்லா கடையிலையும் போயிட்டு இது எவ்வளோ இது எவ்வளோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. கடைக்காரனுங்க வேற டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கானுங்க. அப்புறம் நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் நீங்களும் எல்லாரும் தேர் திருவிழாக்கு மறக்காமல் வந்துடுங்க. டேட் வந்து 24 2ஆம் மாதம் 2026. நீங்களும் மறக்காமல் எல்லாரும் ஃபேமிலியோட தேர் திருவிழாக்கு வந்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.